எல்லாருக்கும் வணக்கம். சுரேஷ் சார் வந்து சத்யா எடுத்தாரு, பாபா எடுத்தாரு, இப்ப சத்யா சாய் பாபா பத்தி எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியே வந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டா அற்புதமா இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு அற்புதத்தையே படமா எடுத்திருக்காருங்கிறப்ப கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரத்னாகர் அவங்களை பார்க்கும்போது அதே கண்கள் மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி எடுத்து செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கிருஷ்ணமூர்த்தி சார் பாபா கிட்ட போய் அப்பப்போ பேசி வர்றதா சொன்னாங்க. நிச்சயமா மிக நல்லா வரும். ஏன்னா சுரேஷா சார் வந்து எதை தொட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். அவர் வந்து அண்ணாமலை மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்க தெரியும், ஆகா மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க தெரியும். நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் அதுக்காக வெயிட் பண்ண ஒருத்தன். அவருடைய பெரிய ஃபேன் நான். இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும், சுஹாசினி மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவா சார், பா விஜய், நெய்வேலி சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டிஸ் பகவான் சத்யசாய் பாபாவுக்கு இருக்காங்க. அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது பூர்வ ஜென்ம பலம் தான். ஓம் சாய்ராம். இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலமா எனக்கு வந்து இந்த உலகத்திலேயே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கோடான கோடி ரசிக டிவோட்டிஸ்க்கு ஒரு 5 ஃபேமிலியில நடந்த ஒரு நிகழ்வு தான், ஒரு மிராக்கிள் தான் இந்த படம். இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்னாகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கம்போசிங் பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் வந்து ரசிப்பாரு, தலையாட்டுவாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நல்ல ஞானம் இருக்கு அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கிரீஷ் தான், தேங்க்யூ தேங்க்யூ. அதே போல இப்ப ரீரிகார்டுக்காக படம் பார்த்தேன். யாருமே நடிக்கல, கேரக்டராகவே ஆல் த ஆர்டிஸ்ட் அப்படியே கேரக்டராகவே மாறிட்டாங்க. அப்பா இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன், சாரு பேசி ஒய்ஜி மகேந்திரன் சார். சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்துல நடிக்கணும்னா நல்ல நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். அப்படியே அற்புதமான நடிகர்கள் நடிகைகள் அவர் படத்துல. ஒவ்வொரு சீன் அப்படியே மனசை டச் பண்ணி தான் போகுது. இந்த படத்துல நான் வந்து முக்கியமா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கம்போசிங் ஆரம்பிச்சோம். சுரேஷ் கிருஷ்ணா சார் இருந்தாங்க, பா விஜய் இருந்தார். எப்படிதான் இந்த பல்லவி எங்களுக்கு அந்த டியூன் வந்ததுன்னே தெரியல. அன்னை நீயே, தந்தை நீயே, ஆசான் நீயே, அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான பா விஜய் அவர்கள் வந்து அந்த வரி எடுத்துக்கொண்டு நான் கம்போஸ் பண்ணினேன். எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய சாங் எல்லாம் பண்ணி இந்த படம் இந்த ஸ்டேஜில் பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செயல். இது நம்மளால முடியாது. அப்படி ஒரு அற்புதமான காவியம் அது. இந்த படத்தை முக்கியமா நான் நன்றி சொல்லணும்னா என் பாடலுக்கு உயிரூட்டிய பாடகர்கள். ஹரிஹரன் சார் அற்புதமா பாடியிருக்கார், நீங்க கேட்டீங்க. என்ன அவர் அந்த பாவம், அந்த வார்த்தைகள் அவ்வளவு அழகா பாடியிருக்கார். என் தம்பி மனோ அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சின்ன அவர்கள் அவ்வளவு எல்லாரும் நல்லா பாடியிருப்பாங்க. இந்தி காயத்ரி பாடியிருப்பாங்க. இன்னொரு இந்தி சாங் குணால் அவர்கள் பாடியிருப்பாங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து எனக்கு தமிழ் படம் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு 25 படத்துக்கு மேல, டோட்டலா ஒரு 50 படம் செஞ்சிருப்பேன் அவரோட கூட. ஒரே ஒரு இந்தி படம் செய்யலையே ஒரு அர்த்தம். அது இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டார் டைரக்டர்.
குணால் அவர்களை இந்தி அந்த ஆந்தம் சுவாமி பகவானுடைய ஆந்தத்தை நான் பாட வச்சுட்டேன். எனக்கு என்ன ஒரு ஆசை, இந்த ஆந்தம் இப்ப பாடின பாட்டு சத்யசாய் பாபா பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் பாடணும். அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் என்னுடைய ஆசை. இந்த நான் கம்போஸ் பண்ணி விஜய் அவர்கள் எழுதின சாங் எல்லாரும் பாடணும். அதே மாதிரி என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவான் தான் அசோசியேட் கம்போசரா இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல எனக்கு ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது அந்த அந்த நிலைமை மோசமான நிலைமை ஆகும்போது ஒரு பிட் சாங் ஒன்று வரும். அது இன்னைக்கு போடல, இது என்ன அப்படியே இது ஒரு தெலுங்கு ஹிந்தி தமிழ் அப்படி உருகி எல்லாரும் பாடி வைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் தமிழ் எழுதினாங்க, அதே போல தெலுங்குல சாஸ்திரியார் எழுதியிருக்காரு, இந்தியில சமீர் சார் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், பாபா எல்லா டியோட்டிக்கும் மிராக்கள் நடத்தியிருக்கார். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சின்ன கதை தான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில கேட்டார், தேவா உனக்கு தபலா வாசிக்க தெரியும் தானேன்னு கேட்டார். நான் வாசிப்பேன் சார் அப்படின்னு. நாங்க ஆலந்தூர்ல சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அவர் வீடு. வாரம் நாங்க பஜன் நடத்துறோம் சத்ய சாய்பாபா மேல. நீ தபலா வாசிக்க வருவியாங்கன்னாரு. கண்டிப்பா வரேன் சார்னு. நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா, அவர் பாபா மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காக வரேன்னு சொல்லல. ஏதாவது மார்க் ஏதாவது கொடுப்பாரு எக்ஸாமினேஷன் நேரத்தில், ஏதாவது பாஸ் பண்ற அளவுக்கு ஏதாவது மார்க் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி அதுக்காக தான் சைக்கிள்ல தபலாவை கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூர்ல இருந்து அப்படியே மறிச்சுட்டு போறேன். ஆனா பாபா மேல நம்பிக்கை இல்லை, சுதாகர் மார்க் மேலதான், சாரோட மார்க் மேலதான் எனக்கு நம்பிக்கை. போனா அங்க ஒரு 5:30 மணி 6 மணிக்கு பஜன் ஆரம்பிச்சாங்க. பாபா போட்டோக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிக்கிறேன், இன்னொருத்தர் 6 மணி வாசிச்சாரு. எல்லாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. பஜன் பாடிட்டே இருக்கும்போது உச்சகட்டத்துல போகுது பஜன். ஸ்பீடா போயிட்டு இருக்காரு காலகட்டம். அந்த நேரத்துல அப்படியே சாய்பாபா திருவுருவ படத்திலிருந்து அப்படியே திருநீறு கொட்டுறத நான் கண்ணால பார்த்தேன். அப்படியே மழை மாதிரி கொட்டுது. நான் போகும்போது பாபா மேல நம்பிக்கை இல்லை. அந்த திருநீறு கொட்டும் போது நான் தபலா வாசிக்கிறத நிறுத்திட்டேன், ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன். ஆனா அங்கிருந்து சைக்கிள்ல மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்ப நினைச்சேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதற்கு பலன் கீதையிலே சொல்ற மாதிரி, பலனை எதிர்பார்க்காதே உன் கடமை இசைன்னு சொல்ற மாதிரி, பாபா இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கிறவரை, நீ தபலா வாசிக்க அவ்வளவு தூரம் மிதிச்சு வந்தியாடா சைக்கிள, இவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு பாபா. அந்த பகவானுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர் அருள் பெற வாழ்வேன் என்ற உச்சத்தை சொல்லிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.